அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கலான்னு இருக்கிறோங்க. நம்ம இந்த வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம், அது மொழியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சில நபர்களால், பல பேர்களால் பாதிக்கப்பட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் அந்த காலத்தில் மருத்துவமும் ஜோதிடமும் வேறு வேறு இல்லை, அது எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. இப்போது அதை பல வகையாக பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் எப்படி அந்த காலத்தில் ஒன்றா பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கிறேன். இது நிறைய சாப்டர் இது சம்மந்தமாக பேசணும். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே வீடியோவில் பேசணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்கும். ஸோ இது நிறைய சின்ன சின்ன வீடியோஸாக நம்ம நிறைய இது சம்மந்தமாக நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயிர் சக்திக்கு மூலமானது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் சூரியனை அடிப்படையாக வச்சு சொல்லலாம். அவங்க தான் நம்மளுடைய உயிர் சக்திக்கு ஆதாரம். ஸோ இந்த சூரியனுக்கும் நம்ம உடலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடிப்படையாக சூரியன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஜாதக அடிப்படையில், அதாவது ஜோதிட அடிப்படையில் இருதயத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சூரியன்னா இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்கள், குறிப்பாக வலதுகண் சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலும்புகளுடைய அமைப்புகள், ஓகேங்களா, எலும்புடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர், அது சூரியனை குறிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர், ஓகேங்களா, உயிர் சக்தி, அது பார்த்திங்கன்னா சூரியனை குறிக்கும். அப்போ ஜோதிட அடிப்படையில், வானியல் சாஸ்திரப்படி சூரியனை பார்த்திங்கன்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக வச்சு தான் உடலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக்கலாக ஜோதிட அடிப்படையில் ஒரு தனி நபருக்கு வானியல் சாஸ்திரப்படி சூரியன் பலகீனமாக இருந்தால் இது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஒரு மனிதனுக்கு இது பார்த்திங்கன்னா திருக்குறள்லே சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறளில் மருந்து அப்படிங்கக்கூடிய அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய நேரம், காலம், சூழல், இயற்கையினுடைய நேரம், காலம், சூழல் இது எல்லாத்தையும் ஒன்றா கணக்கு பண்ணி அந்த வெதர் எப்படி இருக்குது, அந்த வெதருக்கு இந்த மருந்து கொடுக்கலாமா, இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு மருந்து ஒரு நோயாளிக்கு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியது வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இது வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் ஒரு நோய் அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில கால சூழ்நிலைகள், இந்த தனிநபர்களுடைய அந்த ஜோதிட அடிப்படையில், இந்த வானியல் சாஸ்திரப்படி அவங்களுடைய அமைப்பில் இப்போ எந்த கிரகத்தோடைய பலம் குறைவாக இருக்குது, இல்லை எந்த கிரகத்தினுடைய ஆளுமை அதிகமாக இருக்குது, அதாவது மிகினும் குறையினும் நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு கிரகம் நம்ம மேலே அதிகமான ஆளுமை காட்டினாலும் அது நோயாக மாறும். ஒரு கிரகம் நம்மள்கிட்ட சுத்தமாக இல்லைன்னாலும் நோயாக மாறும். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கிரகத்துக்கும் என்னென்ன ஆர்கன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த தொடர்ச்சியாக வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு சூரியனை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சூரியன்னா தலை, உச்சந்தலை சொல்லலாம், சரிங்களா, தலைப்பகுதி, வலது கண், அதே மாதிரி எலும்பு அமைப்புகள், ஓகேங்களா, இருதயம், மெயினாக இருதயம், அதே மாதிரி இம்யூனிட்டி பவர், உயிர் சக்தி, ஓகேங்களா, இதெல்லாம் சூரியனை அடிப்படையாக வச்சு இயங்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனோம்னா சூரியன் தான் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலே அதிகமாக இருக்குது. அதாவது உடல் தான் மனசுக்கும் உடலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான், சரிங்களா. உடலும் மனமும் ஒன்று தான். இந்த உடலுக்குள்ளே தான் இந்த மனம் சூட்சமமாக இயங்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. அப்போ இந்த உடலில் ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அது இயற்கையாகவே அந்த மனதிலையும் வெளிப்படும். ஸோ சூரியன் பலகீனமாகும் பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த கான்ஃபிடென்ட் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சுவாலிட்டி குறைஞ்சிடும். ஒரு சரியான சொல்ல காப்பாற்றுறது, அந்த பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் எதுவுமே இருக்காது சூரியன் பலகீனமாகும் பொழுது மட்டும்தான். மற்ற நேரங்களில் அவங்க இயல்பாக மாறிடுவாங்க. அப்போ நம்மளுடைய பலம் எது, பலகீனம் எது, உடல் ரீதியாக, அதாவது உடலில் பலகீனம் ஏற்பட்டாலும் அது வெளிப்படுற இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா மனசில் தான் வெளிப்படும். அது வெளிப்பட்டு வெளில வர்றப்போ அது இன்னொரு ஆள்கிட்ட போய் அது வினையாக மாறும், ஓகேங்களா.
இப்போ வானத்தில் ஒரு கிரகங்கள் வந்து ஒன்றோட ஒன்று வெட்டிக்கிட்டு அதுலேருந்து ஒரு ரேடியேஷன் பூமியை நோக்கி வருது. அது குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அது ஒரு விதமான வித்தியாசமான சூழலை உடலில் உருவாக்குது, மனதில் உருவாக்குது. சரிங்களா? இது ஒரு வேலையை செய்யுது, இது ஒரு ப்ராசஸ் ஆகுது. இவங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலித்து உடல் அதாவது அந்த ரேசஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஹியூமனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த அஃபெக்ட் ஆன பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளிப்படுத்துகிறப்ப யார்கிட்ட வெளிப்படுத்துவாங்க, இன்னொரு பர்சன்ட்டை தான் வெளிப்படுத்துவாங்க. அது வெளிப்படுத்துகிறப்ப என்ன ஆகுது, அதுதான் அவங்களுக்கு வந்து மன உளைச்சலாகவும் பல பிரச்சனைகளையும் உண்டாக்கி கொடுக்குறது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், புரியுதுங்களா? இது ரொம்ப டெப்த்தாக போகணும் அப்படின்னா பெரிய விஷயங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். கிரகங்கள்லேருந்து சில கதிர்வீச்சுகள் வருது, அது நம்ம மேலே படுது. நம்மள்கிட்ட பட்டோடனே நம்மளுடைய எண்ணங்கள்லையும் புத்திலையும் செயல்லையும் மாற்றம் தெரியுது. இந்த செயலில் மாற்றம் தெரிகிறப்ப அது நம்ம அந்த செயலை யார்கிட்ட காட்டுவோம், இன்னொரு நபர்கிட்ட தான் காட்ட போகிறோம். அது எதிர்வினையாக மாறி வருது. நல்லது செஞ்சால் நல்லதாக வருது, கெட்டது செஞ்சால் கெட்டதாக வருது. இதுதான் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு உடலும் இப்படி தான் இயங்குது, மனமும் இப்படி தான் இயங்குது. சரிங்களா? ஸோ அதை எப்படி அந்த இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்ய பழகிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுறதும் நம்ம கையில் தாங்க இருக்குது. ஓகேவா? அப்போ அது கொஞ்சம் என்ன தான் நம்ம பொருளாதார ரீதியாக ஓடிட்டு இருந்தாலும், உடல் ஆரோக்கியத்துக்காக ஓடிட்டு இருந்தாலும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். பொருளாதார ரீதியாக நம்ம ஏன் பின்தங்கி இருக்கிறோம், உடல் ஆரோக்கியம் ரீதியாக நம்ம ஏன் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம், மன உளைச்சல் ஏன் நமக்கு இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து சில நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஈஸியாக நம்ம வெளில வந்துடலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? என்ன தான் கிரகங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோ நம்ம போடுறோம், இது வந்து எல்லாருமே பார்த்துட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அது அந்த டைம் நல்லா இருந்து அந்த ஆக்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் அது கண்ணில் பார்க்க முடியும். அப்படியே பார்த்தாலும் எல்லாராலையும் இதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். பல பேர் மனது இதை நம்பாமல் போயிடலாம். பல பேர் இதெல்லாம் போய்ப்பா இந்த காலத்துலேயும் இதெல்லாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போகலாம். நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ப்ளஸ் வந்து ஒரு 11 வருஷமாக இது சம்மந்தமான ஒரு ரிசர்ச்சில் இருக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது சம்மந்தமான அனுபவங்களை பார்த்துட்டு தான் நான் ஃபைனலாக இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த மாற்றம் கட்டாயமாக நடக்குது, உடல்லையும் நடக்குது, மனசுலையும் நடக்குது. அதை மாற்றிக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அந்த கிரகத்தினுடைய ஒத்துழைப்பும் அதுக்கு கொஞ்சம் இருக்கணும். என்னதான் நம்ம முண்டி அடித்து முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள் நம்மளை அதை செய்ய விடாமல் செஞ்சுட்டு போயிடும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன சூட்சமங்கள் இயற்கையில் சத்ரு மித்ருன்னு இருக்குது. ஒன்றை இன்னொன்று முறிக்கும். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம் முறிக்கும். அப்போ ஒன்று எக்ஸஸாக இருந்தாலும் இல்லை கம்மியாக இருந்தாலும் எக்ஸஸை அதிகப்படுத்துறதுக்கும் அதிகமாக இருக்கிறத குறைக்கிறதுக்கும் சில ரூட்ஸு நம்மளுடைய சித்தர்கள் வகுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சரிங்களா? நம்மளுடைய சித்தர்கள் சில வியூகங்களை கொடுத்துருக்குறாங்க, சில வழிகளை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த மிகையினும் குறையினும் அப்படிங்கிறது இல்லாமல் நியூட்ரலாக வச்சுக்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அதை சமநிலையாக வச்சுக்கிற முடியும். ஸோ நம்ம தொடர்ச்சியாக பயணத்தில் இருக்கிறப்போ அடுத்தடுத்து நம்ம இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பற்றி பார்த்துருக்கோம். சூரியனுக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கும் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கும் சூரியனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். அடுத்த கிரகம் சம்பந்தமாக பார்ப்போம். நாளை அல்லது நாளை மறுநாளில் 2-3 நாளுக்குள்ளே அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னொரு கிரகத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசி இதே மாதிரி விளக்கமாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.